கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை குட்டி கொடுத்த எங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று நம்மிடம் கடந்து வருகிறது. இது ஒரு சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, தற்காலிகமாக இது எங்களுக்கு கொடுக்கப்பட்டதும் அல்ல. அவர் குழந்தை பருவம் முதல் முதுமை பருவம் வரை அவர் இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, தாவீதின் உயிரை பறிப்பதற்காக சவுலும் தாவீதுடைய மகனாகிய அப்சலோமும் பின்தொடர்கிறார்கள். பல வழிகளில் அவரை கொல்ல வகை தேடி சுற்றி திரிகிறார்கள். ஆனால் கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நன்மையும் கிருபையும் இவர்களை விட என்னை பின் தொடருகிறது என்று சொல்லி தாவீது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். என் அன்பானவர்களே, நாங்களும் தாவீதை போல இருக்க வேண்டும். அநேக நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், துயரங்கள் வரும்போது நாங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் எங்களிடம் தொடர்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாங்கள் இந்த வார்த்தை விசுவாசித்து அனுதினம் அவர் எங்களோடு இருக்கிறார், அவர் எங்களை நடத்துகிறார் என்று நாங்கள் விசுவாசித்து நாங்கள் அவருடைய வழிகளில் நடந்து வர வேண்டும். அதனால் நாங்கள் வேத தியானத்தில் உறுதியாய் இருந்து, ஜெபத்தில் உறுதியாய் இருந்து, பரிசுத்தத்தை காத்து கொண்டு அவருடைய வழிகளில் நடந்து வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்க சொல்லுவோமா, எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன், எதிர்காலத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், ஏனெனில் தேவனுடைய அன்பும் கிருபையும் எப்பொழுதும் என்னை சுற்றி இருக்கிறது என்று சொல்லுவோமா? இப்படியாய் நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கும் போது கர்த்தர் எங்கள் மேய்ப்பராய் இருந்து எங்களை ஆசீர்வதித்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க இன்னைக்கு தொட்டிருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் உம்மை மாத்திரம் நம்பி வாழ, உம்மை மாத்திரம் இருக பிடித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. நீங்க எங்கட மேய்ப்பராய் இருந்து எங்களை நடத்துகிறபடியினால் உமது நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமீன். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.